திரு ஐயநாதன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திரு சண்முகத்தினுடைய பேட்டி நம்ம மற்றதையும் பேசுவோம். இப்போ சண்முகம் தொடங்குறதுனால நான் அறிந்த வரையில் இப்பொழுது கூட திரு ஆர்கே பேசும்போது என்ன சொன்னார்னா, இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு திரு சண்முகம் விளக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்களுடைய மாநில செயலர். ஆனால் அவங்க அசஸ் பண்ணிட்டு தான் அதை பேசுகிறாங்க. சரி, அவங்க விஜயனுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குது அப்படின்றத சிபிஎம் கட்சி அசஸ் பண்ணிட்டு தான் சரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதனால் அந்த பேச்சு வந்துட்டு ஒரு சும்மா அப்படி பேசின பேச்சு கிடையாது. அது அசஸ்மெண்ட் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோடு சேர்ந்தா அந்த வலு இருக்குமான்னு அவரு கேட்கிறார். ஆமாம், அதுதான் ரைட்டு, சரியானது அந்த கேள்வி. ஏன் அப்படின்னா, விஜய் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, தனது கட்சிக்காக ரெண்டு அடிப்படையை சொல்லிட்டாரு. ஒன்று கொள்கை அடிப்படை, இன்னொன்று அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, தாம் எதிர்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ திமுகவை எந்த அடிப்படையில் அவர் எதிர்க்கிறாரோ அந்த அடிப்படை வந்துட்டு அதிமுகவுக்கு பொருந்தும் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு தெரியாது. ஒன்றும் தெரியல. ஊழல் அப்படின்றத ஒன்று நீங்கள் முதன்மைப்படுத்துனீங்கன்னா அதில் ஒன்றும் அதிமுக ஒரு மாற்று அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விஜய் அதிமுக எப்பவுமே ஒரு நட்பு கட்சியாக தான் வச்சு விமர்சிக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா அதிமுக ஆட்சி பொறுப்பு அதுதான் அவருடைய அரசியலினுடைய பலவீனம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அவருடைய ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய மாநாடு அவ்வளோலாம் சேர்த்துட்டு ஒரு மாற்று, இந்த இருக்கிற கட்சிகளுக்கான ஒரு மாற்று அரசியலாக தான் அவர் இருப்பார் அப்படின்றது தான் மக்கள்கிட்ட அவருக்காக வந்த அந்த ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் பற்றியில் இருந்துச்சு. அதை வந்துட்டு விஜய் இது வரைக்கும் அதை அந்த 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 நிலைக்கு வந்துட்டு உயிரூட்டலை. அவ்வளோதான், விட்டுட்டார் அவர், முடிஞ்சு போச்சு. இதை சொல்லும்போது கூட பாஜக திமுக தவிர யாரோட வேணாலும் கூட்டணி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆமாச்சு. ஆனால் கடைசியாக அவங்க சொன்னது என்னன்னா, திமுகவும் தாவகாவும் தான் மோதும், இது எங்களுக்குள்ள தான் போட்டி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். அந்த நிலையில தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னம்னா, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி, திரு அமித்ஷா அவர்களுக்கும் சரி, ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை வந்துட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரிக்லி நெசசிட்டி, கட்டாயம் வந்துட்டு திமுக எதிர்கொள்ளணும்னா அது முக்கியமாக வேணும் அப்படின்றது. ஏன்னா திமுக ரெண்டு விஷயம், ஒன்று பலம் வாய்ந்த கூட்டணி, இன்னொன்று சாதாரண மக்கள் மத்தியில் வந்துட்டு அவங்களுடைய இடத்தை தக்க வைக்கிற மாதிரி அவங்க நிறைவேற்றியுள்ள சமூகம். அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல, தொடர்ச்சியாக இருக்கு. இல்லை, அது இருக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகளில் கூட இருக்கு, சிபிஎம்ல இருக்கு, சிபிஐல இருக்கு. சிபிஎம்ல என்னன்னா ரெண்டு விதமான அந்த இது இருக்கு, வெளியில இருந்துட்டு பார்க்குற பார்வை. அதில் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கறது இல்லை, அதனாலே நாங்கள் எங்களோட ஜெயிக்கிற பர்சன்டேஜ் குறையுது. இது அவங்களுடைய முதல் முறை. அப்புறம் எங்களோட வந்து இது கூட்டணிகள் எங்கே அமைஞ்சாலும் அது நடக்கும் பொதுவாகவே. மற்ற கட்சிகளோட டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கட்சிகளோட ஒப்பிட்டு தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் வந்துட்டு அவங்க விரும்புகிறாங்க. அது அவங்களுடைய இது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்கிட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக வந்துட்டு மக்கள் மத்தியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகனுடைய தலைமைக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மக்கள் வந்துட்டு வெறும் சாதனையினுடைய அடிப்படையில் வாக்களிப்பாங்களா, இல்ல அஃபினிட்டி கட்சி அதிருப்தி இந்த அடிப்படைகளில் வாக்குப்பட போனாங்கன்னா 2001 மாதிரி ஆயிட போகுது. எதிர் அணி வந்துட்டு பலமாயி பாய்ப்புச்சுன்னா அந்த அணி தான் ஜெயிக்கும், அந்த அணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக போச்சு அப்படின்னோம்னா, இப்போ சண்முகம் கிளப்பி விட்ட மாதிரி வந்துச்சு அப்படின்னோம்னா அது பெரிய அளவுக்கு தாக்கம். அப்படி அதனால தான் அவர் என்ன பண்ணார், கதவு திறந்து விட்டுறாரு. நாங்கள் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணியில் மேலும் பலர் வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கூட்டணி. திமுகனுடைய வியூ என்னன்னா, இல்லை இப்போ இன்னைக்கு சண்முகம் பேட்டியே நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து இதை உணராமல் சொல்லியிருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரு வியூகம் இருந்திருக்கலாம். விஜய் போனா நாங்க வெற்றி பெறுவது கடினம்ங்கிற அளவுக்கு வைக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு தலைப்பாகவும் வருது அதுல. அப்ப அந்த கருத்தை அவர் வைக்க, இப்ப நீங்க மற்ற விமர்சனங்கள் எப்பவுமே வைக்கிறாரு, தொழிற்சங்கவாதியாக அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக, இல்லை நீங்க சொன்னதை செய்யலைங்கிற இதெல்லாம் ஒரு பார்ட். அது வந்து அவர் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியதான். அரசியலா இது வந்து அப்ப கிட்டத்தட்ட அட்மிட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதாவது இதுல வந்துட்டு அவர் ஒரு ஆப்ஷனை சொல்றதா நான் எடுத்துக்கல. சரி, நீங்க அந்தாண்டு போனீங்கன்னா திமுக தோத்துரும் அப்படின்ற மாதிரி அவர்கள் டஃபா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கவனிக்கத்தக்க விஷயம், அதான் ஆர்கேவும் சரியா சுட்டி காட்டினாரு, விஜய் வந்துட்டு பிஜேபி இருக்கிற ஒரு அணிக்கு போனார் அப்படின்னோம்னா அது அவருக்கு பெரிய மைனஸ். அந்த அலையன்ஸ் மே கெயின், பட் he will lose his political stand. அது போயிடும். அது அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்துட்டு ஸ்கோப்பே இருக்காது பாலிடிக்ஸ்ல. அதே நேரத்தில் விஜய் கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, தனிச்சு நின்று என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு அச்சம். இப்ப இந்த ரெண்டு இடத்துல நீங்க எங்க இருந்து நம்ம தீர்வு காட்டுறது, அதான் அவருடைய. அவர் அச்சமா இருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிருப்பாரு. அவர் அச்சப்படுற மாதிரி தெரியல. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவர் சொல்றாரு. இல்லை, இன்ன வரைக்கும் அந்த ரவீந்திரன் துரைசாமி நல்லா பண்ணு வர்றது, எதனா பேச்செல்லாம் நடக்குதுங்க.
அதெல்லாம் நடக்குது. சரி, ஓகே. அதனால அந்த அளவோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுக்க முடியாது. நடக்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். இப்படிதான் இது நடக்குது. அதாவது இப்ப திமுகவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா அவங்களுடைய அச்சம் வந்துட்டு ரொம்ப நேர்மையானது. சாதனைகள் மட்டுமே ஜெயிச்சிடாது. ஓகே. அலையன்ஸோட எதுவும் ஸ்ட்ரெங்த் இருக்குது அப்படின்றது திமுகனுடைய இது. அதனால அவங்க கூட்டலாமா அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. அதே நேரத்தில் இவரது என்ன அப்படின்னோம்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு பலம் வருது. அச்சப்படுற இடத்துக்கு போறாங்களா இல்ல அது ஒரு கணிக்கிற இடத்துல இருக்காங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? திமுக இப்ப இது சாதனைகள் மட்டும் போதுமா அப்படின்னு நினைக்கிறத எப்படி? இல்ல, இப்ப டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு அமித்ஷா வர்றது, அந்த முருகன் மாநாடு. அமித்ஷா மாதந்தோறும் வருவார் நிச்சயமா. அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர் வந்து அந்த வேலைகளை. ஆமா, அவர் நிறைய வேலை செய்வார். அவருடைய வேலையை நம்பி தானே வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணியே வந்திருக்குது. அது அவருடைய பெரிய வேலையை நம்பி தான் அவங்களே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்ததுனா தான் அந்த வேலைக்கு அது பயன்படும். அதனால அவங்க அப்படிதான் போறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சண்முகத்தினுடைய நேர்காணல்? அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு என்ன லாபம், தங்களுக்கு என்ன இருப்புங்கிறதான் பார்ப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஒரு இண்டிவிஜுவல் இது இல்லாமல் ஒரு காமன் இதில் மற்றவங்களோட கொஞ்சம் பெட்டர் தன்மையில் அவங்க அதை அணுகுவாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்து திமுக மாதிரியெல்லாம் இல்லை. ஸ்டாலின் வந்து 45% வாக்குகளை ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்ஸ்ங்கிற அளவுக்கு ஜோதி பாசுக்கு இருந்த மாதிரி பட்ட ஒரு வாக்கை 3 எலெக்ஷனில் சாதிச்சிருக்கிறார். இது அவருக்கு சாதுரியம், ஒரு அணியை கட்டமைச்சது, ஒரு சகிப்புத்தன்மை. அது மட்டுமல்ல, இந்த வெற்றி கூட்டணியின் வெற்றின்னு அதை என்டால்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. இப்படி ஒரு கூட்டணியின் வெற்றின்னு என்டால்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை குரோட்பிளனான மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் இல்லை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இல்லை. ஸ்டாலின் அதில் கொண்டு போறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் வந்து புதிதாக கட்சிகள் வருங்கிற கருத்தை சொல்லும் போது இருக்க கட்சிகள் நம்மளை விட்டு வெளியே போனா ஒன்று சாதிக்க முடியாதுங்கிற ஒரு அச்சத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு இன்டைரக்டா. அதே வேளையில அப்படியே பாக்குறீங்களா? அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து மெசேஜ் கொடுக்கிறாரு. அதே வேளையில அவர் கூட்டணியை வலுப்படுத்துறது அப்படின்னு வலுப்படுத்தும் ப்ரூடண்டா அந்த இடத்துக்குள்ள இவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு தான் சேர்ப்போம்னு அவங்களுக்கும் அந்த அலையன்ஸ் வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பா தொல் திருமாவளவனுக்கு அவர் கொடுக்கிறாரு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் 3 தடவை உருவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. இதுல இன்னொன்னு ஆர்கேட்டதை நான் வேறுபடுறேன். சீமான் எடுக்க ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, அது 2 ஜாதிய தன்மை உள்ள இதுல போயிட்டுங்கிற ஓட்டுகள் தான் சீமானுக்கு வருது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு ஓட்டு தான். அதற்கு ஜெயலலிதா அம்மையார் 40% இருந்த வாக்குகள் இன்னைக்கு எடப்பாடிக்கு 20 ஆயிட்டு. 7 இந்துத்துவாவுக்கு போயிருக்குது, 7 திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலின் நாசுக்கா அதை எடுத்திருக்கிறார், பாஜக எதிர்ப்புன்னு. 7% 1+7 சீமானுக்கு போயிருக்கு. ஸோ சீமானுக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில் வரக்கூடிய ஓட்டு தானே தவிர திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு 1% தான். மாற்று இல்லையே ஆல்டர்னேட். உங்களுக்கு ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு 10% இருந்தது. அது ஆல்டர்னேட் எப்பயுமே விஜயகாந்த் செல்வாக்கான தலைவர், எடுத்த எடுப்புல அவருக்கு 8% வந்து போராடடா வாழேன்றதா, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா, அடின்னு அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்குன்னு கேட்டு விருதாத்துல இருந்து எடுத்த எடுப்புல 8.3 எடுத்தது. சீமானுக்கு எடுத்த எடுப்புல கொடுத்தது 1.3 தான். இவர் மாற்றுங்கிற வந்த அந்தஸ்து 1.1 தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல.